ஹலோ விவஸ், நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் பார்த்தீங்கன்னா கபாலி தான். இது ரஜினி சாரோட ரொம்ப முக்கியமான படம்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி லிங்கா அந்த அளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் கொடுக்கல. ஸோ இந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தாங்க ரசிகர்களும் எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்த படம் இது. இது அவர் சூஸ் பண்ண விதம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யங் டைரக்டருக்கு தான் இதை கொடுத்துருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர்கள் இந்த படத்தை ரொம்ப அழகாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். படத்தோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லீக் ஆகிடுச்சு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு மாசான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுத்துருக்காரு. இது வரலும் ரஜினி சார் படத்தில் பார்த்தீங்கன்னா பாட்ஷாவாகட்டும் படையப்பாகட்டும் எல்லாமே ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன் அது மாதிரி இருந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 மினிட்ஸில் அழகாக ஒரு ஸ்லோ மோஷனில் சூப்பரான ஒரு மாஸ் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. படம் 2 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் கிளாப்ஸ் தேட்டரை கிழிக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காரு. தேயிலை தோட்ட விவசாயிகளை காப்பாற்றுற மாதிரியான கேரக்டர் இதில். அதில் வந்து அவங்க அடிமைகளாக மலேசியாவில் வந்து அடிமைகளாக இருக்கிறவங்கள வந்து அவர் வந்து காப்பாற்றுறாரு. ஸோ இதை வந்து அவர் தலைவராக்குறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஜெயிலுக்கு போகிறாரு. இது மாதிரி பல சீனு டுவர்த் த எண்ட் வரலும் அவங்களுக்காகவே வாழ்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரி தான் இது. இதில் வந்து ஒரு சோஷியல் மெசேஜோட இந்த படத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதுக்கு வந்து டைரக்டர் ரஞ்சித்துக்கு வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ரஜினி சாரை வச்சுக்கிட்டு ஒரு மாஸ் படத்தையும் கொடுத்து அதில் ஒரு சோஷியல் மெசேஜும் கொடுக்குறதுன்றது வந்து பெரிய விஷயம். அவர் மூலயமா ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிறதுன்றது வந்து குயிக்காக போய் ரீச் ஆகும். அது நல்ல விதமாக சொல்லியிருக்காரு ரஞ்சித் அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சீனும், அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லலாம். ஏன்னா அவரை வந்து வேரியேஷன் விதவிதமான கேரக்டரில் விதவிதமான ஒரு கெட்டப்பில் காமிச்சிருக்காரு ரஜித் அவர்கள். பார்த்தீங்கன்னா தாடி வச்ச கெட்டப் ஒன்று, தாடி இல்லாமல், அப்புறம் யங் கேரக்டர், அப்புறம் ஒவ்வொரு சீனுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாஸ் எலிமெண்ட்டோட கொடுத்துருக்காரு. ஒரு நடையாகட்டும், அவர் நடக்கிற ஸ்டைல் பார்த்தீங்கன்னா சில படத்தில் காட்டியிருப்பாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி நடந்து அவர் ஸ்டைலை காட்டுறதுன்றது வந்து. ஸோ சூப்பரான ஒரு ஸ்டைலு. ஒரு கன்று வாங்கி சொல்வதாகட்டும், ஒரு கத்தி எடுத்து சீவுறதாகட்டும், அந்தந்த ஸ்டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக பண்ணுற ஸ்டைல் எல்லாமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு அவர் அந்த படத்தில் பார்த்து. ரஜினி சார் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காருன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் இந்த வயசுலையும் ஒரு ஸ்பீடான வாக்கு, ஒரு ஆக்ஷன் சீன் ஆகட்டும், ஒரு கார் ரேசிங் சீன் ஆகட்டும், எல்லா சீனுமே வந்து பர்ஃபெக்டாக ஒரு யங்ஸ்டராக எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரியான சீன் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அவர் ரொம்ப மெனக்கிட்டுருக்காரு. ரஞ்சித்தே சில இன்டர்வியூலாம் சொல்லியிருக்காரு, நான் அவரை ரொம்ப அதிகமாக வேலை வாங்கிட்டேன். அதே மாதிரி ரஜினி சார் வந்து நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நல்ல கேரக்டரில் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் எலிமெண்ட்டு, ஒரு நல்ல ஒரு சோசியல் மெசேஜோட இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ரொம்ப மெனக்கிட்டுருக்காரு இந்த படத்துக்காக. அவர் நிறைய உழைச்சிருக்காரு, நைட் அண்ட் டேவாக உழைச்சிருக்காரு. டப்பிங் கூட பார்த்தீங்கன்னா வந்து த்ரூ அவுட் த டேல வந்து நைட்லாம் உட்காந்து வந்து டப்பிங் பேசி முடிச்சிருக்காரு. மலாய் பேசியிருக்காரு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்காரு. இவர் ரஜினி ரசிகர்களுக்கு இன்னொரு பிடிச்சமான இந்த படத்தில் சீன்ஸ்லான்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இல்லாமல் அவரோட மாண்டேஜ் ஷாட்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட லோ ஆங்கிள்லேருந்து காட்டுறது, அவரோட நடை, அவரோட கண்ணை மட்டும் காட்டுறது, அவரோட ஸ்மைல் மட்டும் காட்டுறது, இதெல்லாமே வந்து சின்ன சின்ன ஒவ்வொரு இடைவெளி ஒவ்வொரு கேப்லேயும் வந்து ரஞ்சித் வந்து அதை வச்சுருக்காரு. ஏன்னா ரஜினி ரசிகர்கள் ஏமாற்றக்கூடாதுன்றதுக்காக ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு எலிமெண்ட்டை வந்து வச்சுருக்காரு. அவரோட ஸ்பீடான பேச்சாகட்டும், டைலாக் சொல்கிற டெலிவரி ஆகட்டும், எல்லாமே வந்து இந்த படத்தில் ரஜினி ரசிகர்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணோம். இந்த படம் ரஜினி சிரிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறது கம்மி தான். மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் சிரிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் ஒரு சில சீன்லலாம் நல்லா சிரிக்கிறாரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு கேரக்டராக இருக்கிறாரு இந்த படத்தில். த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ஒரு சீரியஸான கேரக்டராக இருக்காரு. இது வந்து இது மாதிரி நம்ம அதிகமாக பார்த்துருக்க மாட்டோம் அவரோட படங்களில். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாட்ஷா லெவலுக்கு படையப்பா லெவலுக்கு இருக்குமான்னு பார்த்தா அதை விட தாண்டி இருக்கும். ஆனால் இது வித்தியாசமான படமாக இருக்கும். படையப்பா நினச்சிக்கிட்டு போனீங்கன்னா, பாட்ஷாவை நினச்சிட்டு போனீங்கன்னா இந்த படம் வந்து அதை விட வேறு லெவலில் தான் கொடுக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போங்க படத்துக்கு.
இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரஜினி ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த படம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். படத்தில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ரஜினி சாரோட வர ஒவ்வொரு காஸ்டியூமு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு டைலாக் பேசுகிற வசனங்கள் எல்லாமே அப்படியே டக்கு நம்மளுக்குலாம் புல்லரிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் யங் கபாலியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த சிவாஜி படத்தில் இருக்கிற லுக் மாதிரியே இருக்குது அவர். ஆனால் அந்த லுக் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு ஸ்டைல் அப்படி பண்ணிட்டு அப்படி வருவார். அந்த ஸ்டைல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் ட்ரெய்லரில். அதை விட ட்ரிபிள் மடங்கு 10 மடங்கு படத்தில் இருக்குது. இனிமேல் ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரான்னு தமிழ் ரசிகர்கள்லாம் ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதே மாதிரி மலேசியாலையும் இனிமேல் அவர் அரசியலுக்கு வருவாரா, எங்களுக்கு ஏதாவது செய்ய மாட்டாரான்ற மாதிரியான ஒரு தாட் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ராதிகா ஆப்தே இந்த படத்தில் வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான கேரக்டர், இதுவரையும் அவங்க பண்ணாத கேரக்டர். கொஞ்சம் படம் தான் பண்ணியிருக்காங்க, இருந்தாலுமே வந்து இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் அவங்களுக்கு. ஒரு ஓல்டு கேரக்டராகவும் பண்ணியிருக்காங்க, ஒரு யங்லேயும் பண்ணியிருக்காங்க. ரெண்டுத்துக்கும் ஒரு நல்ல வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர் மூலிமா அவங்க கண்டிப்பாக பேசப்படுவாங்க. மற்ற ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து தினேஷ், அட்டகத்தி தினேஷ், அப்புறம் வந்து தன்ஷிகா, அப்புறம் வந்து கலையரசன், அப்புறம் ஜான் விஜய், அப்புறம் வில்லனா வர கிஷோர் அவர்கள். இன்னொரு வில்லன் நம்ம மலேசியன் பார்த்தீங்கன்னா வின்ஸ்டன் சொல்லிட்டு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அற்புதமாக பண்ணியிருக்காரு, மிரட்டுறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டர் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலையும் பிசுறு தட்டாமல் அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான டைலாக் டெலிவரி. அவரை எதிர்த்து நிற்கிற அந்த ஒரு சீன்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து செம ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கான ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இந்த படத்தில் அவர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தை எடுத்திருக்கிற விதம்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சித் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து கம்யூனிஸ்ட்வாதின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அதோட தாட் கொஞ்சம் இந்த படத்தில் த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்கு. இந்த படத்தை எடுத்திருக்கிற விதம் மலேசியாவில் எடுத்திருக்காங்க, சில செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கு எது செட்டு, எது வந்து மலேசியாவில் எடுத்திருக்காங்க, எது பேங்காக்ல எடுத்திருக்காங்கன்னு எந்த வித்தியாசமும் தெரியாது. அந்தளவுக்கு வந்து ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் வந்து முரளி சூப்பராக பண்ணியிருக்காருன்னு நம்ம கண்ணில் ஒத்திக்கலாம். அந்த அளவுக்கு வந்து மலேசியா அழகாக ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த மலேசியாவில் நம்ம ரஜினி சாரை பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியுது. அதற்கு பலன்னு பார்த்தீங்கன்னா இசைன்னு சொல்லலாம். நம்ம சந்தோஷ் நாராயணன் பிஜிஎம் பிச்சு எடுக்கிறாரு, உங்களுக்கே தெரியும். நெருப்புடா ஆல்ரெடி ஹிட்டு. ஸோ ஆல் த சாங்ஸ் ஆர் சூப்பர் ஹிட்டு. ஸோ இதில் பிஜிஎம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் எப்படி நீங்கள் அந்த பார்த்தீங்களோ அந்த பிஜிஎம் வந்து த்ரூ அவுட் த ஃபிலிம் எண்டு வரலாம், கிளைமேக்ஸ் வரலாம், உங்களை வந்து அந்த அளவுக்கு ஒரு படத்துக்குள்ளேயே அவர் வந்து கொண்டு போய் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து ஒரு இடத்துலையும் குலைக்காம அழகாக ட்ராவல் பண்ணி கொண்டு போயிருக்கு இந்த மியூசிக்கு. பிஜி படத்துக்கு வந்து எடிட்டிங் ரொம்ப ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எடிட்டிங் அழகாக பண்ணியிருக்காங்க. இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஃபைட் சீன்ஸ்லாம் செம்ம ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஃபைட் சீன்ஸ்லாம் பாம் பிளாஸ்டிங் சீன்ஸு, கார் சேசிங் சீனு, அப்புறம் அவர் ரஜினி சாரோட கார் சேசிங் வந்த சீன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக அற்புதமாக பண்ணியிருக்காங்க ஃபைட் சீன்ஸ்லாம். இன்னொரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் தான். ரஜினி சார் வந்து இப்போ த்ரூ அவுட் த ஃபிலிம் வர்றதுனால அவர் தான் மெயின் ப்ளஸ் இந்த படத்தில். இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸா அப்படின்னு கேட்டால் இல்லை, மைனஸும் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது படம். அதுக்கப்புறம் வந்து ஒரு காமெடியே அதிகமாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபீலிங். நம்ம வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு போகிறோம். ஸோ மற்ற ரசிகர்களுக்கு, ரஜினியை தாண்டி மற்ற ரசிகர்களுக்கு இது கொஞ்சம் சோர்வடை வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா காமெடி சீன்ஸ் இல்லை அப்படின்னும் போது. அடுத்தது இன்னொரு மைனஸ்ன்னு சொல்லணும்னா வந்து ரஜினி சார் படம் தான், அதுக்காக ரஜினின்னு சொல்லிட்டு த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து ரஜினி சாரே ஃபுல்ஃபில் பண்ணி இருக்கிறதுனால ரஜினியை தாண்டி மற்ற ரசிகர்களுக்கு சோர்வடை வைக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்ஸ் அது கொஞ்சம் ஓவர் டோஸாக போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. சென்டிமெண்ட் சீன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலான்ற மாதிரி தோணுச்சு. படத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தா படத்தோட கிளைமேக்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்காத விதமான ஒரு கிளைமேக்ஸ், அற்புதமான ஒரு கிளைமேக்ஸு. இந்த படத்துக்கு ஏற்ற ஒரு கிளைமேக்ஸ்னு சொல்லலாம். வெளியில் வந்து கிளைமேக்ஸுக்கு நிறைய ரூமர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க.
நீங்கள் படத்தில் பார்த்தா தான் தெரியும் அந்த கிளைமேக்ஸ் எவ்வளோ ஆப்டாக படத்தில் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பரான கிளைமேக்ஸ் ரஜினி சாருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள். லீக்டு வீடியோ, டவுன்லோட் வீடியோ எதுலேயும் பார்க்காதீங்க. பைரசி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு தேட்டரில் போயிட்டு பாருங்கள். 3 days கழித்து போய் பாருங்கள். ஏன்னா இப்போ காஸ்ட்லாம் தேட்டரில் நிறையா இருக்குது. டிக்கெட் ரேட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. டிக்கெட்டு நம்ம கிடைக்கவே மாட்டேங்குது. நெட்டில் வந்து போட்டால் கிடைக்கவே மாட்டேங்குது. ஸோ 3 days கழித்து கூட போய் பாருங்கள். ஆனால் தேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். கண்டிப்பாக என்டர்டெயின் பண்ணுவார் ரஜினி சார் உங்களை. கண்டிப்பாக வந்து கபாலி வந்து எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ணுன்றதுல வந்து சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக இது வந்து கலெக்ஷன்லேயும் சரி, தேட்டர்ஸில் ஆல்ரெடி ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுச்சு. கலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து இந்த சுல்தான் எல்லா ரெக்கார்டையும் வந்து பாகுபலி எல்லா ரெக்கார்டையும் வந்து கண்டிப்பாக பீட் பண்ணோம். இந்த இயரில் இதுதான் பெஸ்ட் படம் அப்படின்னு வந்து கண்டிப்பாக சொல்ல முடியும் என்னால். மொத்தத்தில் இது பக்கா சூப்பர் ஸ்டார் படம். டோன்ட் மிஸ் இட். தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 கொடுப்பேன். என் ரிவ்யூ பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.